எனது மெய்யுரையை புரிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த வெளியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம அம்மா அப்பா அவர்கள் பசி எழுந்து பற்றி எழுந்து சொத்து சம்பாதிப்பாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளை சுகமாக வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், வேறுபட்டு அறிவிக்க வேண்டும். அதுக்காக பசி எழுந்து சொத்து சம்பாதிப்பாங்க. நம்ம வல்லவர்கள் நம்ம தந்தைக்கு அறுப்பது ஆண்டவர் வல்லவர்கள் திருவருப்பாவை சம்பாதித்து வைத்து விட்டார், சொத்தை சம்பாதித்து வைத்து விட்டார். இந்த சொத்தை வைத்து நாம் பின்பற்றி சம்சுத்தமானத்தை பின்பற்றி நம் சுகத்தையும் வேறுபத்தையும் அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த உடம்பு பிரிவு எடுக்கும். பிரிவு எடுத்தால் துன்பமே இன்னும் இல்லை. அதை சொல்ல உடம்பு ஒரு வகையறியீர், உயிர் வகையறியீர். இந்த உடம்பெடுத்த கணக்கறியீர் போனமான பொருள்களை நாடுகின்ற உலகில் வெறுத்த ஒவ்வொரு வகையில் வேண்டுகிறேன். எனது மெய்யுரையை பொதுவையார் வேறுயாரு ஒருத்தவர் சபையெல்லாம் போய் அவற்றை புகுதாது. சிவன் ஒன்றே பூரண கண்டு தெரிந்து தூத்துரிமின் சித்திகளாம் இத்திரமே சத்து என்ற சித்திகளாம் எல்லா சித்துகளையும் எல்லா வேலைகளையும் அருள் பெற்றால் எல்லாம் ஆகும். இது உண்மை. எனவே அருள் பெற போய் அறிவு சொல்லி இன்பதெல்லாம் எவ்வளவு ஏற்றிட வாழ்ந்திடலாம். எல்லாம் வல்ல சித்து இறையாமை பெற்றிடலாம். ஆண்களுடைய மண்ணில் இங்கே சுத்த சன்மார்க்கை மேற்கொண்டு எந்த சிற்றம்பலத்தை என்ற அருள் அடைவேன். இரவாத வரமெல்லாம் இன்புறாமை. இந்த உலகம் இன்பம் எதுவும் தெரியாமல் பொய்யான வாழ்க்கையிலே மெய்யாக நம்பி மற்றெல்லாம் எது சிறிதும் தாண்டியிருப்பீரானால் மன்னம் எனும் பெரும்பாவை வந்திருக்கும் வந்தோம். சற்றும் அதை நும்மாவை தடுக்க முடியாது. சமத்துவ சன்மார்க்க சங்கத்தில் அல்லாதது ஏற்றின்றி தடுக்க வல்லால் எவ்வளவு எவரும் இல்லை என்று என்பது உலகை பற்றிய பற்றத்தை பலப்பற்றிய பற்றி என்று நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், நாளைக்கு மன்னரை பார்த்துக் கொள்ளலாம் என் வீடுகளை வைத்து விட்டால் யமன் ஊரை படுத்து விட்டு சென்றுள்ளார். அவர் உற்றவரும் பெற்றவரும் உலகியலும் உற்றவரும் என்று சொன்னால் பெற்ற பிள்ளைகளும் நம்ம மனைவியும் மக்களும் சொந்தமும் உற்றார் அன்பர்கள் ஊருக்கேற்ற துறையாக மற்ற ஊரிடம் கொடுத்திருக்கின்றது. சுத்த தேகம், சுத்த வெள்ள தேகம், சுத்த ஞான தேகம் 3 தேக்கு கொடுத்து எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தலைவராக வைக்கின்ற பேர் பட்சத்து பெருவா பெற்று ஒரு கொடுக்கின்றேன். உடம்பு சுத்தத்தை தரேன், சுகத்தை கொடுக்கின்றேன். யான் பெற்ற இன்னும் பெருக வையகம் என் அடுத்த அசுரம் வாழ்ந்திட வேண்டும் என்று சொல்லி ஏன் என்றால் நீ என்னை கூட்டு ஆளாதி அசையாது வேறொன்று நாளாது இந்த பொய்களை நம்பாத. அந்த வளரார்கள் இது பொய்யான இந்த உலகம் நீ நம்ப வேண்டாம். மண்ணை கற்றுக்கொண்டு வாழ்கின்ற வளைய பிள்ளைகளை வாழ்வை நோக்குங்கள் கிழக்கு வழி கலைகள் ஆகுமோ. இந்த உடம்பு மனிதர்கள் மண்ணை கற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள். எவன் இன்றைக்கு வருவான், நாளைக்கு வருவான், நாளைக்கு பெருப்பது அவன் வயது பார்த்தமாக இருப்பான். ஏனென்றால் எவன் எப்போது உள்ள படுத்து வருவான். அவனுக்கு ஏமாற்ற விட வேண்டாம். நான் ஏமாற்ற விட மாட்டேன். படித்த என் விடத்தை நான் சாக மாட்டேன். படித்தது இந்த உலகவர்கள் ஏமாதவர்கள் தூக்கம் விடப்பெரிய சோப்பேறிகள் தப்பாக தலைமுறை விட்டுவிட்டால் இந்த உடம்பு பெருங்கெடுக்கும். ஆடு மாடு கோழி பன்றி சுறா மீன் பல பிரிவுகளிலே அடிப்படுதல் புகைப்படுதல் வெற்றுப்படுதல் கட்டுப்படுதல் அகப்படுதல் தேய்வுண்டல் பரவுண்டல் பல பிரிவுகளிலே பட்ட திரும்புகள் போதும். மனைய பெயரை கொடுத்து விட்டேன். நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள், பிழைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஆணையை கொடுத்து விட்டேன். அதை தாண்டி 10,000 கடவுள் அறிக்கை பயன்படுத்தி நீங்கள் மனித பெயரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தக்க வைக்கவில்லை என்றால் இந்த உடம்பு மீண்டும் ஆடு கோடி பாம்பு பல பூங்கெடுக்கும். பிரிவிலே சோறு கிடைக்காது, குடும்பத்துக்கு இடம் கிடைக்காது, நல்ல உணவு கிடைக்காது, சொகுசாத வாழ்க்கை வாழ முடியாது. அது உணவர்கள் சொகுசாத வாழ்க்கையான மனிதத்தை கொடுத்து விட்டேன், ஆதரவை கொடுத்து விட்டேன். இன்னைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்போதெல்லாம் உணர்ந்து அன்பை நிறைந்து கூட்டம் தண்ணீர் உடம்பு நிறைந்திருந்து ஆளும்பது நன்னதியை ஞான் நிலைத்தரசு என்னுடைய நாயகனே என்று வளர்ந்து வந்து என்று உணவீர் மன்னர்களாக பெருவாய் வாழ்ந்து காட்டுகின்றேன். குழந்தையேன் பொய்ப்போலேன் தத்துவம் சொல்கின்றேன். போற்றாவையிலும் தீட்சாவையிலும் கூதல் சொல்லி நீங்கள் வாழ்வாக்கு வாழ வேண்டும். ஏனென்றால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் செய்யக்கூடிய உறவுகளை விட தாய் தந்தை செய்யக்கூடிய உறவுகளை விட பல ஒரு பேர் உதவி செய்யக்கூடிய இடம் சன்மார்க்க சங்கம். என் மார்க்கம் ஏற்படுத்தும் சன்மார்க்கம். என் மார்க்கம் சுகமான மார்க்கம், இன்பமாக மார்க்கம். துன்பம் என்பது இல்லை, அனுபவம் துன்பம் இல்லை சொல்லி நீ சன்மார்க்கத்தை மேற்கொண்டு வரவித்து வாழ வேண்டும், மேற்கொண்டு வாழ வேண்டும்.